இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் உடல் உள்ள ஆன்மீகத்தை படைத்து இவற்றுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கின்ற வல்லமையானவரே, நீர் கொடுக்கின்ற சுகத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆமோஸ் இறைவாக்கினர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்றும், இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு இறைவனுக்கு எதிராக சென்றதால் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கட்டிலில் கொண்டு வரப்பட்ட நபர் எவ்வாறு கொண்டு வந்தவர்களின் நம்பிக்கையை முன்னிட்டு சுகப்படுத்தினார் என்றும், அவர் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பி அவர் செய்த பாவங்களை மன்னித்து முடக்கவாதத்தை சரி செய்து குணப்படுத்துகின்றார். அவர் முடக்கவாதமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய பாவங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். இதோ இந்த நாளிலே நாம் உணர வேண்டியது என்னவென்றால், நம் பாவங்கள் ஒருவேளை நம்முடைய உடலில் நோய்களை கொண்டு வரலாம். எனவே இறைவன் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ முடியும். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இறை வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும், அதை அறிந்து கொள்ளவும், அதை பின்பற்றவும் எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். உலகில் அமைதி, குடும்பங்களில் அமைதி, சமாதானம் நிலவவும், நாம் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி காணவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.